வணக்க மக்களே, இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கம்பரோட சமாதிக்கு தாங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கம்பரோட சமாதி சிவகங்கை நாட்டரசங்கோட்டையில் கருதுப்பட்டின்ற கிராமத்தில் தாங்க இருக்குது. ஒரு வீடு இருக்குங்க, இதை பார்த்துக்கிறவங்களோட வீடு தான். இவங்க இங்கே தான் தங்கியிருப்பாங்க. ஆனால் சுற்றி காடுங்க. இது கம்பர் 9ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தேரிழந்தூர்ன்ற கிராமத்தில் தாங்க பிறந்தார். ஆலமரம் இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. இவர் கிபி 886 ராமாயணத்தை எழுதினதா சொல்றாங்க. நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கும்போது இந்த கோயிலோட பூசாரி இல்லைங்க. அவர் எங்கள்கிட்ட ஃபோன்லே நீங்களே தீபாரணம் காட்டிக்கங்கன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி நாங்களே தீபாரணம் காட்டி அங்கே சாமி கும்பிட்டு வந்தோங்க. சார் தூங்கிட்டா சார். இன்றளவும் இந்த சுற்றி உள்ள கிராம பகுதிகளில் கம்பரோட சமாதியிலிருந்து மண் எடுத்துகிட்டு போய் பிறந்த குழந்தைக்கு நாக்கில் வச்சா அவங்களுக்கு நல்ல அறிவாற்றல் வர்றதாகவும் நம்பப்படுதுங்க. நாங்கள் இந்த கோயிலை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. ஏன்னா இது கிராமத்துக்குள்ளே ரோடு சரியாக இல்லைங்க. இந்த கோயிலை சுற்றி ரொம்ப புதர் மண்டி கிடக்கு.
நீங்கள் இந்த கோயிலுக்கு வர்றதுன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே வாங்க. காலையில் வந்தீங்கன்னா பெட்டருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிக் ஸ்டார்ட் சேனலில் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.